விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. முக்கனிகளில் மூத்த கனி என்று அழைக்கப்படுவது பலாவாகும். இதன் அளவை கணக்கில் கொண்டு கூட இதற்கு இப்பெயர் வந்திருக்கலாம். ஆதிகாலம் முதலே பலாவில் பல்வேறு ரகங்கள் இருந்தாலும் தேவையை கணக்கில் கொண்டு ஆராய்ச்சிகளின் விளைவாக பல்வேறு புதிய நவீன ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் முக்கியமான ஒன்று குருத்தோட்டு முறையில் தயாரிக்கப்படும் பலா ரகங்களாகும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பாலூர் தரமான பலாப்பழம் குறித்து நமக்கு விளக்குகிறார் கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்க துறை உதவி பேராசிரியர் முனிவர் க. சக்திவேல் அவர்கள். வணக்கம் விவசாயிகளே. இப்போ பலாவில் குருத்து ஒட்டு முறை மூலயமாவும் நம்ம வந்து ஒட்டுக்கன்றை உற்பத்தி செய்யலாம். குருத்து ஒட்டு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சியை வந்து நம்ம தாய் செடியிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. அது வந்து பரு வெடித்த குச்சி வந்து இருக்கணும். அந்த குச்சியை கொண்டு வந்து நாம் இங்கே வேர்க்குச்சி செடியோடு வந்து சேர்த்து செய்யணும். பொதுவாக வந்து வேர்க்குச்சி செடியை வந்து கொட்டை போட்டு நல்லா முளைக்க வச்சுட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து நல்ல உரம் எருலாம் போட்டு நல்ல திக்னஸ் வர மாதிரி நம்ம வந்து வேர்க்குச்சி செடிகளை வந்து உற்பத்தி செஞ்சு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த மரத்துலேருந்து நம்ம ஒட்டுக்கண்ணை உற்பத்தி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மரத்தோட கிளை மேலே ஏறி நம்ம அந்த பருவுள்ள அந்த குச்சிகளை வந்து சேகரிக்கணும். அந்த குச்சியை சேகரித்து இந்த ஆப்பு வடிவத்தில் வந்து 2 பக்கமும் வந்து நம்ம அதை சீவிடணும். இப்படி சீவின பிறகு நம்ம வேர்க்குச்சி செடியில் வந்து நடுவில் வந்து ஒரு கட்டு கொடுக்கணுங்க. நடுவில் ஒரு கட்டு கொடுத்து அந்த ஆப்பு வடிவம் உள்ளதை வந்து கீழ்நோக்கின மாதிரி வந்து அந்த வேர்க்குச்சி செடியில் வந்து வைக்கணும். வச்ச பிறகு அதை வந்து நல்லா பாலித்தீன் தாள் வச்சு நல்லா டைட்டாக வந்து கட்டிட்டு நம்ம வந்து வச்சுக்கணுங்க. இதை வந்து நிழல் குடியில் ஷேட் நெட் என்று சொல்லக்கூடிய நிழல் குடியில் வந்து நம்ம கொண்டு போய் வைக்கணும். இது வந்து இந்த மாதிரி மென்தண்டு முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா ஒரு 3 மாதத்தில் வந்து நமக்கு வந்து அதிலிருந்து வந்து ஒரு பரு வெடித்து அதிலிருந்து ஒரு இலை வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி இலை வந்த ஒரு செடி தான் வந்து நம்ம ஒட்டுக்கன்று அப்படின்னு சொல்லுவோம். மென்தண்டு முறையில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டுக்கண்ணை பலாவில் உற்பத்தி செய்யலாம். இந்த பலாவில் உற்பத்தி செய்கிறது வந்து மிகவும் அரிதான ஒரு மெத்தடாக தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நெருக்க ஒட்டு முறையில் தான் வந்து வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குது. குருத்து ஒட்டு முறை வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் செய்கிறோம்னா இப்போ வந்து நம்ம தாய் செடியோட கிளையை வந்து வளைச்சி கீழே கொண்டு வந்து நம்ம கட்ட முடியாத சூழ்நிலையிலையும் அந்த பாக்கெட்டை வேர்க்குச்சியை கொண்டு போய் அதோட ஜாயிண்ட்டு போட்டு ஒட்டு கட்டி தண்ணி ஊற்றி பராமரிக்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிற மர செடிகள்லேயும் நம்ம இந்த மாதிரி குச்சிகளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இடத்துலையே நிழல் குடியிலேயே வச்சு வந்து செய்யலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டு மரக்கண்ணை உற்பத்தி செஞ்சாச்சுங்க. ஒட்டு மரக்கண்ணை உற்பத்தி செஞ்ச பிறகு எப்படி அதை வந்து நம்ம விவசாயிகளான இதை வந்து நம்ம வாங்கி அதை வந்து சாகுபடி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இதுக்கேற்ற மண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள எல்லா கால சூழ்நிலைகளும் வந்து பலாவுக்கு ஏற்றதாக இருக்குது. நல்ல மணற்பாங்கான தண்ணி தேங்காத ஒரு மண் வந்து ரொம்ப ஏற்றதாகும். இதில் வந்து நம்ம வந்து 3 அடிக்கு நீளம் ஆழம் அகலம் உயரம் உள்ள குழியை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு குழிக்கு வந்து 10 கிலோ தொழு உரத்தை போட்டு நல்லா மேல் மண்ணோட கலந்து நம்ம வந்து அந்த குழியை வந்து நிரப்பிடணும். நம்ம வாங்கிட்டு போகிற ஒட்டுக்கன்று வந்து அதோட ஜாயிண்ட்டு பகுதி அந்த ஒட்டுக்கட்டின பகுதி வந்து மண்ணோட மட்டத்திலேருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பாக்கெட்டை கிழிச்சிட்டு கண்ணை வந்து நடணும். இதுக்கு வந்து நமக்கு உரம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நட்டு நமக்கு அவ்வப்போது தேவையான வார இடைவெளியிலோ இல்லை தேவைப்படுற ஒரு சில நேரங்கள்லேயும் வந்து நம்ம தண்ணியை வச்சுட்டு வந்தோம்னா கன்று வந்து நல்லா வளர்ந்து வருங்க. நம்ம வந்து சைடில் வர அந்த நுனி பருக்களை வந்து நம்ம விட்டுட்டே வந்தால் தான் நமக்கு தேவையான அளவுக்கு உயரம் போகிற அளவுக்கு அந்த மரத்தை வந்து நம்ம கொண்டு போகலாம். நம்ம எந்த அளவுக்கு உயரம் கொண்டு போனால் அந்த அளவுக்கு வந்து சைடில் வந்து நம்ம கழிச்சு விட்டுட்டே போனோம்னா செடி வந்து மேலே பெருத்து போகும். அதன் பிறகு வந்து நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துலேருந்து நம்ம இந்த பலாவில் வந்து காய்கள் உற்பத்தியை வந்து எதிர்பார்க்கலாம். ஆகவே பாலூர் 1, பாலூர் 2 போன்ற பலா ரகங்களை நம்ம காய்கறி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வாங்கி
அதை நட்டு அதில் நல்ல மகசூல் பெற்று பயனடைந்து செம்மை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வேளாண்மை சார்ந்த முக்கிய உபத்தொழிலாக கால்நடை வளர்ப்பு கருதப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் வெள்ளாடுகள் வளர்ப்பு அதிக லாபம் தரக்கூடியதாக உள்ளது. வெள்ளாடுகளை பொறுத்தவரை தரமான ருசியுடனும் அதிக எடையுடனும் இருக்க வேண்டுமென்றால் கன்று தேர்வு முறையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளாடுகள் வளர்க்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய தகவல்கள் குறித்து நமக்கு விளக்குகிறார் கோவை மாவட்டம் தமிழக அரசின் கால்நடை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடைய கோவை மாவட்ட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் விவசாயிகளுக்கு இந்த வெள்ளாடு வளர்ப்பு சம்பந்தமான பயிற்சிகள் இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த வெள்ளாடு வளர்ப்புங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயிகள் அதிக ஆர்வத்தோடு இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் இந்த பசுந்தீவன உற்பத்தி செய்ய முடியுதோ, மர இலைதலைகளை உற்பத்தி செய்ய முடியுதோ அங்கெல்லாம் இந்த ஆடுகளை வளர்த்து வர்றாங்க. முதல்லாம் ஆடுகளை மேய்ச்சல் முறையில் மேய்ச்சலுக்கு ஆள் இருக்கும், மேய்ச்சல் முறையில் மேய்ச்சல் புறம்போக்கு இடங்கள்லாம் இருந்தது, ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்தோம். ஆனால் இப்போ இந்த ஆடுகளை மேய்ச்சலுக்கான வசதிகள் இல்லாதனாலையும் மேய்ச்சலுக்கு ஆள் போதிய அளவு இல்லாதனால இந்த மாதிரி ஒரு மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறையோ இல்லை கொட்டில் முறையில் ஆடுகளை வளர்க்குறது இப்போ பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. இந்த ஆடுகளை வாங்கும் பொழுது விவசாயிகள் சில விஷயங்களை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். முதல்ல விவசாய பூமி, கிணறோ போர்வெல்லோ, இலவச மின்சாரம், இந்த பசுந்தீவன உற்பத்திக்கான அமைப்பு இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அடுத்தது ஒரு ஏக்கர் பசுந்தீவன உற்பத்தி செய்யும் பொழுது அதில் ஒரு 30 ஆடுகள் அதனுடைய குட்டிகளை வளர்க்க முடியும். ஆடுகளை வாங்கும் பொழுது சாதாரணமாக அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பகுதிக்கு சீதோஷ்ண சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிருக்கிற அந்த பகுதிக்கு உகந்த இனங்களை வாங்கி பராமரிக்கிறது தான் வளர்க்குறது தான் சிறந்த முறை. இப்போ விவசாயிகிட்ட ஒரு 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 மாயை மாதிரி ஒரு இது இருக்குது, என்ன கருத்து இருக்குது, என்னென்னா ஒரு 150 கிலோ 200 கிலோ 500 கிலோ இருக்கிற பிராய்லர் ஆடுகள் அந்த மாதிரி அந்த ஆடுகளை வளர்க்கலாம், அதன் மூலமாக லாபம் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குது. இந்த வெள்ளாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அடாப்ட் ஆகிருக்கிற அந்த சூழ்நிலைகளுக்கு தட்பவெட்ப சூழ்நிலைக்கு உகந்த இனங்களை தேர்வு செய்து அதை நாம் வளர்க்குங்கிறது தான் சிறந்த முறை. அதில் இப்போது நாட்டு ஆடுகளாக இருந்ததுன்னா நம்ம தலைச்சேரிங்கிற கிடாய் நம்ம கலப்பினம் செய்யலாம். தலைச்சேரி ஒரு கிடாய்க்கு ஒரு 20 ஆடுகளை நம்ம கலப்பினம் பண்ணுறதுக்காக ஒரு 20 ஆடுகளை வச்சுக்கலாம். ஒரு ஏக்கரில் அந்த பசுந்தீவன உற்பத்தி செய்யும் பொழுது இந்த பண்ணையை இது பண்ண முடியும். சாதாரணமாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு விவசாயியும் எங்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற விவசாயி அவருடைய மனைவி இருக்கிற அங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற சூழ்நிலையில் ஒரு 20 ஆடும் ஒரு கிடாய் அல்லது 2 கிடாயை அவசியம் விவசாயத்துக்கு கூட சேர்ந்து வச்சுக்க சொல்கிறோம். இந்த 20 ஆடு ஒரு கிடாயை வளர்க்குறதுங்கிறதுக்கு வேலையாட்களோ மற்ற கூலிக்கோ ஆள் அமர்த்த வேண்டியதில்லை. அந்த விவசாயி அவருடைய மனைவி விவசாயம் போக மற்ற நேரங்களில் இந்த 20 ஆடுகள் பெட்டை ஆடுகள் 1-2 கிடாய்களை வச்சு தாராளமாக வளர்க்க முடியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வளர்க்கும் பொழுது அந்த பெட்டையாடுகளோட எண்ணிக்கையை நாம் விரிவுபடுத்திக்கலாம். இதிலிருந்து ஒரு நிரந்தர வருமானம் கிடைக்கும். இந்த 20 பெட்டையாடுகள் அதனுடைய கிடாய் அந்த குட்டிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எரு அந்த விவசாய பூமிக்கான அருமையாக எருவாக நம்மளுக்கு பயன்படும். இப்போது ஆடுகளை வாங்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்கள் நம்ம வச்சுக்கணும். சாதாரணமாக ஆடுகளை இந்த சந்தைகளில் வாங்கக்கூடாது, வியாபாரிகிட்ட வாங்கக்கூடாது, ஆடுகளை அறுக்கிற இடத்துல வாங்கக்கூடாது. ஆடுகளை மேய்க்கிறவங்க கிட்ட மேய்ச்சிட்ருக்கிற இடத்துல, ஆட்டுப்பட்டிகளில், தெரிஞ்ச இடத்துல, கிராமங்களில் குறிப்பாக இந்த பண்ணை முறையில் வளர்க்கப்படுற ஆடுகளை போய் நம்ம பார்த்து ஆரோக்கியமாக இருக்குதா, அந்த ஆடுகள் நல்ல சுகாதாரமான முறையில் வளர்த்திட்டு வர்றாங்களா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, தடுப்பூசிகள்லாம் கரெக்டாக போட்டிருக்குறாங்களா, இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வியாபாரிகள் மூலமாக சந்தைகளில் இருந்தோ இல்லை பிற மாவட்டங்கள் இருந்தெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல தேக்கி வச்சு போதிய பராமரிப்பு முறை இல்லாமல் அசுத்தமான சூழ்நிலையில் தொற்று நோய்களெல்லாம் பரவக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொழுது அந்த ஆடுகளை வாங்கும்போது ரொம்ப கவனம் அவசியம். குறிப்பாக இந்த ஆடுகளை பண்ணை முறையில் வளர்க்கப்படுற சூழ்நிலையில் அந்த ஆடுகளை நம்ம வாங்கி வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பண்ணை நல்ல முறையில் அமையும். அடுத்தது இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வயது, அந்த வயதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பல்ல பார்த்து வாங்கலாம். அந்த இனத்திற்கான தன்மைகள், அதனுடைய வெளிப்புற தோற்றங்கள் அதை பார்க்கலாம். இயற்கையாக ஆரோக்கியத்தோட அறிகுறிகளை பார்த்து வாங்கணும். சாதாரணமாக ஒரு ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைப்போடும்,
நல்ல வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். அது சோர்வடையாது. அதனுடைய மூக்கு, வாய், கண் அந்த மாதிரி இதிலிருந்து வந்து திரவங்கள்லாம் வழியாது, இருமாது, புழுக்கையாக இருக்கும். அந்த புழுக்கை அது வந்து கொலகொலன்னு சாணி அந்த மாதிரி கழிச்சல் அந்த மாதிரி எல்லாம் அறிகுறிகள் இல்லாமல், அந்த வயிறு பொறுமல் அந்த மாதிரி இல்லாமல், தோல் நல்லா மினுமினுன்னு இருக்கிற மாதிரி. அப்போது இந்த அசை போடுறது, நல்ல கூர்மையான கண்கள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தோட அறிகுறிகள். அப்போ விவசாயிகள் ஆடு வாங்கும்போது இது எல்லாமே ரொம்ப கவனித்து பார்த்து ஆடுகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஆடுகளை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஆடுகள் இருந்தால் அந்த ஆடுகள் கூட இந்த ஆடுகளை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. கொண்டு வந்து அந்த ஆடுகளுக்கு மேலே உண்ணிகளுக்கு மருந்து, குடற்புழு நீக்கம், தடுப்பூசிகள், குறிப்பாக ஆடுகளுக்கு போட வேண்டிய 2 முக்கியமான தடுப்பூசி. ஒன்று வந்து ஆட்டுக்கொல்லி நோயின்னு சொல்லி PPRன்னு சொல்லுவோம். அது 3 மாதத்துக்கு மேற்பட்ட குட்டிகளுக்கு வருடம் ஒரு முறை இந்த தடுப்பூசி. அடுத்தது இந்த வாய்ச்சப்பைன்னு சொல்கிற கோமாரி நோய் 4 மாதத்திற்கு ஒரு முறை. இந்த 2 தடுப்பூசியும் கண்டிப்பாக போடணும். இப்போது ஆடுகளை வந்து சாதாரணமாக நம்ம வளர்க்குறதே வந்து 2 இதுக்காகத்தான். ஒன்று வந்து அதை வந்து வளர்க்குறதுக்காக விற்பனை செய்கிறதுக்கு, இன்னொன்று கறிக்காக, இறைச்சிக்காக விற்பனை செய்கிறது. இந்த விற்பனை முறைகளை சாதாரணமாக பார்க்கும்பொழுது விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஆடு வளர்த்துற விவசாயிக்கு வந்து பெரிய லாபம் கிடையாது. அதை வாங்கி இறைச்சியாக மாற்றி கறியாக மாற்றி விற்கிறவருக்கு தான் லாபம் அதிகம். அப்போது இந்த ஆட்டை வந்து விற்பனை செய்யும் பொழுது வெறும் வந்து ஒரு உடல் அமைப்பு, பார்வையில், கண் மதிப்பில் வந்து இந்த ஆடு 2000 ரூபாய்க்கு போகும், 4000 ரூபாய்க்கு போகுங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஆடுகளை எடை போட்டு விற்பனைக்கு முன்னாடி அந்த ஆட்டுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம விற்பனை செய்யும் பொழுது லாபம் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக வந்து எப்படி ஒரு உதாரணமாக ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி சொல்லுவோம்னா, ஒரு 20 கிலோ ஆடு இருக்குன்னா அந்த ஆட்டை வந்து உரிக்கும் பொழுது வெட்டிய உடல் எடைங்கிறது வந்து 48லேருந்து 50% வரும். சாதாரணமாக 50% குறைவாக வரும். அப்போ ஒரு 20 கிலோ எடை இருக்கிற ஒரு ஆட்டை அறுத்தால் அந்த வெட்டிய உடல் எடை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 9 கிலோவிலிருந்து ஒரு 9.5 கிலோ கிடைக்குதுன்னா, ஒரு 10 கிலோன்னு போட்டுக்கிட்டால் கூட 10 கிலோ 1 கிலோ கறியுடைய விலை 300 ரூபா 350 ரூபாய்னா 10ஆல் பெருக்கி எவ்வளவுன்னு பார்த்துட்டு அந்த உபபொருட்கள், அதாவது தலை, கால், குடல், ரத்தம், இதுக்கு எவ்வளவு ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணுறோமோ, நம்ம சில்லறை விற்பனை அங்காடியில் என்ன விலை விற்கிதோ அதையெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி இதையெல்லாம் கூட்டி ஒரு 20 கிலோ ஆட்டை உரிச்சோம்னா வெட்டிய உருளடை 10 கிலோ, அது இறைச்சியோட மதிப்பு இவ்வளவு, உபபொருட்களோட மதிப்பு எவ்வளவுன்னு போட்டு அந்த ஆட்டுடைய மொத்த மதிப்பு என்னங்கிறத விவசாயிகள் வந்து அதை கணக்கு பண்ணணும். இது எப்படின்னா அந்த ஆட்டை எடை போட்டு பார்த்தா தான் வந்து கண்டிப்பாக தெரியும். அப்போது நம்ம அந்த ஆடு விற்பனைக்கு முன்னாடி அந்த ஆட்டை எடை போட்டு பார்க்கணும். எடை போட்டு பார்த்து அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விற்பனை செய்யணும். சாதாரணமாக இது வந்து கிராமங்களில் ஆட்டு பண்ணைகளை ஆரம்பிச்சிடுறாங்க, ஆனால் விற்பனை செய்யும் பொழுது விவசாயிகள் அதை ஏமாந்துடுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும்னா வியாபாரி நம்ம பண்ணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆட்டை நான் முதல்ல எடை போட்டு பார்த்து அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வியாபாரி வரும் பொழுது இந்த ஆட்டினுடைய விலை இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அந்த விலைக்கு குறைவாக விற்பனை செய்யாமல் இருந்தால்தான் கண்டிப்பாக அது லாபகரமாக இருக்கும். இதை வந்து விவசாயிகள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து அதிகமாக தண்ணீர் தேவை இருக்காது. வெள்ளாடுகளுக்கு இருந்தாலுமே சுத்தமான குடிநீர் கிடைக்கும் மாதிரி பார்த்துக்கணும். பசுந்தீவன உற்பத்தி, மர இலதலைகளை வந்து அதிகமாக உற்பத்தி செஞ்சு அதை வந்து போடணும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் நம்ம அறுக்கிற அந்த இலைதலைகளை மதியம் அறுக்கிறத வந்து அடுத்த நாள் காலையிலையும் போடுறது தான் சிறந்த முறை. லேசாக வாட விட்டு போடலாம். மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகளை வந்து மாலை நேரத்துலையோ இல்லை அதிகாலை நேரத்துலையோ அனுப்பலாம். நல்ல வெயிலாக இருக்கிற சமயத்தில் ஆடுகளை வந்து மேய்க்க அனுப்ப வேண்டியதில்லை. அடுத்தது வந்து முக்கியமாக இந்த பசுந்தீவன பற்றாக்குறையெல்லாம் வரும்பொழுது உலர்த்தீவனம் சேமிப்பு, குறிப்பாக வந்து இந்த கடலைக்கொடி, சோளத்தட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேமித்து வச்சு அதில் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி அதெல்லாம் கூட நம்ம தெளித்து ஆடுகளுக்கு அதை பொடியாக தரித்து நீங்கள் போடலாம். நம்ம கிராம அளவில் எதெல்லாம் வந்து வழக்கத்தில்லாத தீவன பொருட்கள் இருக்கும், மர இலதலைகள் ஆடுகள் விரும்பி சாப்பிட்றது இருக்கும். இப்போ அந்தந்த கிராமங்களில் விவசாயிகள் எந்தெந்த மர இலதலைகளை ஆடுகள் விரும்பி சாப்பிடுதுங்கிறத பார்த்து எது அங்கே அதிகமாக அந்த கிராமத்தில் கிடைக்குதுங்கிறத பார்த்து அதை சேமித்து வச்சு குறிப்பாக இந்த கோடை காலத்தில் வந்து போடுறது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது கொட்டகையை வந்து நல்லா காத்தோட்டமாக வச்சுக்கணும். அதில் வந்து உங்களுக்கு அந்த வெப்பம் தாக்காத மாதிரி பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது விவசாயிகள் வந்து ஆடுகளை வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த பசுந்தீவன உற்பத்தி பற்றி, இந்த விற்பனை வழிமுறைகள், அடுத்தது வந்து இந்த கோடை காலம்லாம் வரும்பொழுது அந்த பசுந்தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறது, இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள், நோய் தடுப்பு, இதையெல்லாம் நம்ம வந்து கவனத்தில் கொண்டு இதையெல்லாம் நம்ம கரெக்டாக வந்து நம்ம நல்ல முறையில் செய்யும் பொழுது ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நேயர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.